Hi friends, welcome to Shivya Times. இன்னைக்கு நம்ம வீடியோல மாடுகளுக்கு தேவையான பசுந்தீவனம் பராமரிப்பு முறைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக இந்த மாதிரி சொல்கிறத நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆடோ இல்லை மாடோ நீங்கள் வளர்க்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா முதல்ல அதுக்கு தீவனம் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மாடுகளுக்கு தீவனம் ரொம்பவே முக்கியம். ஏன்னா மாடுகள் நம்ம வாங்கினதுக்கப்புறம் தீவனம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. மாடுகள் வாங்குறதுக்கு முன்னாடியே நம்ம தோட்டத்தில் நடவு பண்ணினதுக்கப்புறம் மாடு வந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. மாடுகள் வாங்கினதுக்கப்புறம் நமக்கு அறுத்து போடுறதுக்கான தீவனம் நம்மக்கிட்டேயே ரெடியாக இருக்கும். நம்மக்கிட்ட பொதுவாக 3 இல்லைனா 4 மாடுகள் எந்த டைம்லையும் இருக்கும். அதுவும் போக கண்ணுக்குட்டிகள் இருக்கும். அந்த மாடுகள் போடுற கண்ணுக்குட்டி 3லிருந்து 4 கண்ணுக்குட்டி எப்பயும் இருக்கும். இந்த மாடுகளுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு தேவையான தீவனம் நம்ம தோட்டத்திலேயே பயிரிட்டு இருக்கோம். நம்ம ஒரு 3/4 ஏக்கர் அளவுக்கு தாங்க நம்ம தோட்டத்தில் பசுந்தீவனம் பயிரிட்டு இருக்கோம். இந்த பசுந்தீவனம் சூப்பர் நேப்பியர் தீவன புல்லு தான் நாங்கள் பயிரிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வேற ரக தீவன புல்லு தாங்க பயிரிட்டு இருந்தோம். அந்த தீவன புல்ல நிறைய சொனை இருக்கும், அது ரொம்பவே பிச்சுக்கும். ஆனால் இந்த புல்லு அந்த அளவுக்கு இல்லை. அதே மாதிரி இந்த தீவன புல்லுடைய வளர்ச்சியும் ரொம்பவே நல்லா இருக்குது நண்பர்களே. அதாவது நம்ம அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா தண்ணி பாய்ச்சிக்கிட்டு வந்தோம்னா போதும், தீவன புல்லு சீக்கிரமாவே நல்லாவே வளர்ந்து வந்துருது. இந்த தீவன புல்லு நல்லாவே வளர்ந்து போச்சு, உயரமா ஆயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம அறுத்து போட்டோம்னா மாடு அவ்வளவா கழிக்கிறது இல்லை, நல்லாவே சாப்பிட்டுருது. இதோட தண்டு கூட நல்லா ஒடிக்கிறதுக்கு நல்லா சுலபமா இருக்குது. தண்டு நல்லா கரும்பு மாதிரி மொத்தமா இருக்கும். இருந்தாலும் மாடுகள் கழிக்கிறது இல்லை நண்பர்களே. எங்க கிட்ட இதை வெட்டி போடுறதுக்கான மிஷின் கூட இல்லை. இருந்தாலும் அப்படியே அறுத்துக்கிட்டு போட்டோம்னா கூட மாடுகள் நல்லாவே இதை சாப்பிடும். என்னுடைய தங்கச்சி வீட்டில் இந்த தீவன புல்ல சின்னதா நறுக்கிற மிஷின் கூட வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் சாஃப் கட்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மிஷின் வாங்குறதும் ரொம்பவே நல்லது நண்பர்களே. மாடுகள் கொஞ்சம் பெரிய லெவல்ல நீங்க வச்சு வளர்க்குறீங்கன்னு விருப்பப்படுறீங்கன்னா அந்த மாதிரி மிஷின் வாங்கிக்கிட்டீங்கன்னா நமக்கு வேஸ்டேஜ் ரொம்ப இருக்காது. இந்த தீவன புல்ல ஒரு தடவை நம்ம பயிரிட்டுட்டா போதும், அதுல இருந்து நம்ம நறுக்க அதுல இருந்து புதுசா துளிர்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒரு 2லிருந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அதோடைய கட்டைகளை எல்லாத்தையும் நீக்கிட்டு மறுபடியும் உரம் போட்டு புதுசா பயிர் வச்சோம்னா தான் நல்லா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய மாடுகளை எல்லாத்தையும் கொண்டு போய் நம்மளுடைய வயல்லையே கம்பி அடிச்சு, அதாவது நம்மளுடைய தீவன காட்டு வயல்லையே கம்பி அடிச்சு அப்படியே மாடுகளை கட்டி இருக்கோம். ஏன்னு பார்த்தோம்னா இந்த தீவன கட்டைகளை எல்லாத்தையும் நாங்க இன்னைக்கு அழிக்க போறோம். இந்த காட்டுல நாங்க தீவன புல்ல நடவு பண்ணி ஒரு 2லிருந்து 3 வருஷம் இருக்கும் நண்பர்களே. இது வயசாகி போச்சு இந்த கட்டைக்கு. இதுல இருந்து நிறைய துளிர்கள் வர மாட்டேங்குது. அதனாலதான் அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பசுந்தீவன பராமரிப்புல இது ரொம்பவே முக்கிய நண்பர்களே. அடிக்கடி நம்ம 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கட்டைகளை அழிச்சிட்டு புதிய கட்டைகளை நடவு பண்ணோம்னா அதோடைய வளர்ச்சி நல்லா இருக்கும், தீவனமும் நமக்கு நல்லாவே கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வெட்டி போட்ட கட்டையை பாருங்கள் எவ்வளவு சின்னதாக போயிடுச்சு பாருங்கள். இதிலிருந்து வளர்ச்சியும் குறைஞ்சி போயிடும் நாளடைவில். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுடைய நிலத்துலையும் சத்து ரொம்பவே குறைஞ்சி போயிடும். காட்டில் இருக்கிற எல்லா கட்டைகளையும் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் காய வச்சோம்னா போதும், நல்லாவே காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் நல்லா நெருப்பு பற்ற வச்சுட்டு புதுசாக இந்த நிலத்தில் எருவு கொட்டி உரம் போட்டு அதுக்கப்புறம் நடவு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தீவன கட்டைகளை அழிச்ச வயல்லையே உரம் போட்டும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற புது வயலில் நீங்கள் நடவு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது. இதே மாதிரி உங்களுடைய தோட்டத்தில் இருக்கிற தீவன கட்டைகளை நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை அழிச்சிட்டு புதுசாக தீவனக்கட்டைகள் நடவு பண்ணுவீங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. பழைய தீவனக்கட்டைகளை நீக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் புதுசாக நடவு பண்ணுறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா விதைக்குச்சிகள் நான் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். இந்த விதைக்குச்சிகள் உங்ககிட்ட இருந்தால் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா இது விலைக்கும் நிறைய பேர் விற்கிறாங்க, அவங்ககிட்ட வாங்கியும் நீங்கள் நடவு பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற விதைக்குச்சிகள் மேலே இருக்கிற சோவைகளை எல்லாத்தையும் இப்போ நான் நீக்கிக்கிட்டு இருக்கேன். அந்த சோவைகளெல்லாம் நீக்கிட்டு நாங்கள் சின்னதாக இப்படி வெட்டி எடுத்துக்கலாம். இது பேர் விதைக்கரணைகள்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா எந்த சைஸில் இருக்கலாம்னு பார்த்தோம்னா இதோடைய கணுவு, அதாவது இந்த குச்சிக்குள்ளே இருக்கிற கணுவு ஒரு 2 இல்லை 3 கணுவு இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம வெட்டிக்கலாம். இந்த மாதிரி விதைக்குச்சிகள் சேல் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி சின்னதாக துண்டுகளாக வெட்டினதுக்கப்புறம் அதை சேல் பண்ணுவாங்க. அப்படியும் கூட நம்ம வாங்கி நம்மளுடைய தோட்டத்தில் நடவு பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது எங்களுடைய சித்தப்பா தோட்டத்தில் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2லிருந்து 3 மாசத்துக்கு முன்னாடி தீவன புல்லு நடவு பண்ணாங்க. அப்ப நான் எடுத்த வீடியோ இது. நிலத்தை நல்லா உழவு ஓட்டி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்ம பாத்தி போட்டுட்டு தண்ணி விட்டுட்டு தண்ணி பாஞ்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை நல்லா நிலம் இழுத்ததுக்கு அப்புறம் நாம இப்ப நடவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நடவு பண்ணி ஒரு 3லிருந்து 4 நாள்ல புதுசா இதுல இருந்து முளைப்பு வர ஆரம்பிச்சிரும். நம்ம தோட்டத்தில் இருக்கிற தீவன புல்லை எல்லாம் வெட்டுறதுக்கு இந்த மாதிரி கத்தி தான் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த கத்தி ஒரு 200லிருந்து 300 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கத்தி நம்ம வாங்கி ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது உடஞ்சி போச்சு. இந்த இடத்துல துரு பிடிச்சிருக்கிறோம் போல இருக்கு, அதனால அந்த இடத்துலயே விட்டு போச்சு. இது ரெண்டையும் இணைச்சு வெல்டிங் பண்ணலாமா என்னங்கிறத பற்றி எனக்கு தெரியல, நான் ட்ரையும் பண்ணல. அதனால புது கத்தி வாங்கலாங்கிறதுக்காக கடைக்கு போகலான்ட்டு இருக்கிறேன். நம்ம ஊருக்கு பக்கத்தில் ஒரு கடை இருந்தது, அங்கே போயிட்டு தீவன புல்லு நறுக்கிறதுக்காக கத்தி கொடுங்கன்னு சொன்னேன். இந்த அக்கா பார்த்தீங்கன்னா விதவிதமாக கத்தி எடுத்து நம்மகிட்ட காட்டிக்கிட்டு இருக்காங்க.
இந்த கத்தியெல்லாம் பார்க்கறதுக்கு கறி வெட்டுற கத்தி மாதிரியே இருக்குது. அவங்க கிட்ட நான் கறி வெட்டுறதுக்காக கத்தி கேட்கலக்கா, தட்டு நறுக்கிறதுக்கு தான் கத்தி கேட்கறேன் அப்படின்னு சொன்னேன். தெரியும் தம்பி, இருந்தாலும் எங்க கிட்ட இவ்வளோ கத்தி இருக்குது. எங்க கிட்ட சில பேர் இந்த மாதிரி கத்தியும் தட்டு வெட்டுறதுக்காக வாங்கிட்டு போயிருந்தாங்க. உனக்கு எது பிடிச்சிருக்குதோ பார்த்து எடுத்துக்கு அப்படின்னு சொல்லி எல்லா கத்தியும் எடுத்து போட்டுட்டாங்க. ஆனா நாங்க தட்டு நறுக்கிறதுக்கு இந்த மாதிரி கத்தியை எப்பொழுதும் பயன்படுத்தினது இல்லை. இந்த கத்தி எல்லாம் கொஞ்சம் வெயிட்டா இருக்கும், தட்டு நறுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம சேனல் நண்பர்கள், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களும் இந்த மாதிரி யாராவது நீங்க தட்டு நறுக்கிறதுக்காக கத்தி பயன்படுத்தி இருக்கிறீங்களாங்கிறத பத்தி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பார்த்த வரைக்கும் தட்டு நறுக்கிறதுக்கு இந்த மாதிரி யாரும் கத்தி பயன்படுத்தினது இல்லை. இதெல்லாம் கறி வெட்டுற கத்தி மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. எல்லா கத்திகளையும் எடுத்து பார்த்து முடிச்சுட்டு இந்த கத்தியெல்லாம் எனக்கு வேணாங்கா, இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ஒரு கத்தி வச்சிருக்கிறீங்கல்ல, அதையே நான் வாங்கிக்கிறேன், அதுதான் என்கிட்ட ஏற்கனவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியே நான் கேட்டேன் என்ன விலைன்னு சொல்லிட்டு. அந்த கத்தியோடைய விலை 200 ரூபான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் காசு கொடுத்துட்டு கத்தியை வாங்கிக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இங்க பாத்தீங்கன்னா 2 கத்தியும் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க. புது கத்தி எந்த மாதிரி இருக்குது, பழைய கத்தி எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அந்த பழைய கத்தியை நான் ஃபர்ஸ்ட் வாங்கும் போது இந்த மாதிரி தான் இருந்தது நண்பர்களே. தட்டு நறுக்கி அந்த முன்னாடி இருக்க இடம் பாருங்க எந்த அளவுக்கு தேஞ்சு போயிருக்குது பாருங்க நண்பர்களே. புது கத்தியை வாங்கிட்டு வந்த உடனே நம்ம தட்டு நறுக்கிறதுக்காக புது கத்தியை எடுத்துக்கிட்டு நான் இப்போ கிளம்பிட்டேன். இந்த கத்தியில தட்டு நறுக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கு, சீக்கிரமாவே வேலையும் முடிஞ்சிருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கத்தியை பயன்படுத்தி தட்டு நறுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவே வேலை முடியும். அதுவும் தட்டு நல்லா முத்தி போய் அறுக்க முடியாத தட்டுகளை கூட இந்த கத்தியை வச்சு ஈஸியாக வெட்டிடலாம். ஆனால் இந்த கத்தியை பயன்படுத்தி தட்டு நறுக்கிறதுல நான் ஒரு சில பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி நம்ம கத்தியை கொண்டு நம்ம தட்டு நறுக்கணும்னா அதுக்கப்புறம் அந்த கட்டையிலிருந்து புதுசாக துளிர்கள் முளைச்சி வரதில் பிரச்சனை இருக்குது நண்பர்களே. அதனால இப்போ நாங்கள் இந்த கத்தியை பயன்படுத்துறது இல்லை, அதுக்கு பதிலாக அருவா தான் பயன்படுத்தி அறுக்கிறோம். இந்த மாதிரி அருவா பயன்படுத்தி நாங்கள் தட்டு அறுத்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த மாதிரி பிரச்சனையை நாங்கள் பார்க்கல. அதுக்கப்புறம் கட்டையுடைய வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்குது. அதுவும் போக சில கட்டைகள் எல்லாமே கத்தி வச்சு கட் பண்ணும்போது செத்து போயிடும். ஆனால் இப்போ அருவா வச்சு அறுக்கும் போது அந்த பிரச்சனை இல்லை. நண்பர்களே, நீங்கள் யாராவது இந்த மாதிரி கத்தி வச்சு தட்டு நறுக்குவீங்களாங்கிறத பற்றி சொல்லுங்கள். அதுவும் போக அப்படி நறுக்கும் போது உங்ககிட்ட இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்கள். பொதுவாக நாங்கள் எப்போதும் காலையில் மட்டும்தான் தட்டு இந்த மாதிரி பசுந்தீவனம் நறுக்கிட்டு வருவோம். காலையில் நறுக்கிட்டு வர தட்டே கொஞ்சம் சேர்த்து நறுக்கிட்டு வந்துடுவோம். அதில் பாதி காலையிலேயே மாடுகளுக்கு தீவனமாக போட்டுருவோம். மீதி இருக்கிறத கொண்டு போய் நம்மளுடைய ஷெட்டில் அடுக்கி வச்சிருவோம். அதையெல்லாமே மாடுகளுக்கு நைட்டு போடுறதுக்காக நாங்கள் பயன்படுத்திக்குவோம். பசுந்தீவனம் மாடுகளுக்கு கொடுக்கும்போது அது கூடவே நம்ம காஞ்ச தீவனம் கொடுக்கறதும் ரொம்பவே நல்லது. அதுக்காக நாங்கள் வைக்கோல் கட்டுகளும் வாங்கி நம்மளுடைய ஷெட்லேயே அடுக்கி வச்சிருக்கிறோம். நம்ம மாடுகளுக்கு ஒரு வகையான பசுந்தீவனம் என்ன கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி சூப்பர் நேப்பியர் தீவன புல்லு கொண்டு வந்து கொடுப்போம். அதுவும் போக சில டைமில் நம்மளுடைய தோட்டத்தில் மக்காசோளம் பயிரிடுவோம். அந்த மாதிரி டைமில் மாடுகளுக்கு நிறையாவே பசுந்தீவனம் கிடைக்கும். அது மாதிரி மக்காசோளம் நல்லா விளைஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா மேலே இருக்கிற தட்டுகளை எல்லாத்தையும் நாங்கள் ஒடிச்சு அந்த பசுந்தீவனத்தை மாடுகளுக்கு போடுவோம். இந்த மாதிரி மக்காசோள பயிர் அறுவடை டைமில் மாடுகளுக்கு நல்லா வயிறார பசுந்தீவனம் கிடைக்கும் நண்பர்களே. நிறையா தீவனம் நமக்கு கிடைக்கும். பெரும்பாலும் எங்களுடைய மாடுகளுக்கு பார்த்தோம்னா இந்த 2 வகையான பசுந்தீவனம் தான் நாங்கள் அடிக்கடி கொடுத்துக்கிட்டு இருப்போம். இது கூடவே ஒரு சில டைம்ல நம்ம தோட்டத்தில் இருக்கிற வரப்புல நிறைய அருகம்புல் முளைக்கும். அந்த மாதிரி அருகம்புல்லையும் நாங்கள் அறுத்துக்கிட்டு மாடுகளுக்கு கொடுப்போம். நிலத்தில் இருக்கிற பயிர் எல்லாத்தையும் அறுவடை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நிலம் சும்மா இருக்கும். அந்த மாதிரி நிலத்துல பில்லு நிறைய இருக்கும். அந்த மாதிரி டைம்ல மாடுகளை அவுத்து விடுவோம். மேய்ச்சல் முறையில் மாடுகளை அண்ணாங்கால் போட்டு விட்டா போதும், மாடுகள் போயிட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், நம்ம பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற கட்டலுக்கு புது கயிறு போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கயிறு எங்கள் அப்பா தான் போடுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் இது எப்படி போடணும்னு தெரியும், எனக்கெல்லாம் தெரியாது. இது ரொம்பவே உன்னிப்பாக பார்த்து போடணும், அதனால் நானும் இதை கற்றுக்கவே இல்லை. இந்த வீடியோ நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எடுத்து வச்ச வீடியோ நண்பர்களே. ரொம்ப நாளாக பயன்படுத்தாமல் இருந்தேன். இந்த வீடியோவில் தான் நான் ஒரு கிளிப்பாக உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், என்னுடைய பையன் பார்த்தோம்னா இன்னும் நடக்கவே ஆரம்பிக்கல. சின்ன வண்டியில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் சுற்றி திரிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சிவ்யா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.